Praise the Lord. பிரியமானவர்களே, கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல்ல விஷன் 2030 என்ற காரியத்திற்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பைபிள் ஸ்டடியும் ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 70 டாபிக்கு மேலே டீச் பண்ணி இருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் அதை நீங்கள் அறிவீர்கள். இந்த டிசம்பர் 2024 2ஆம் தேதி துவங்கி திங்கட்கிழமை முதல் இந்த மாதம் முழுவதும் தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி, நமக்கு தெய்வீக சுபாவத்தை வளர்த்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிற போராட்டங்கள் என்ன, அதை எப்படி கையாளுவது, எப்படி இயேசுவை போல குணத்தில் மாறுவது, நம்முடைய வாழ்க்கையின் லக்காகிய கிரைஸ்ட் லைக்னஸை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு பொல்லாத சுபாவத்தை, தீய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு வெளியில் வருவதற்கான ஒரு டீச்சிங். இதை நீங்கள் நன்றாக கேட்கிறது மட்டுமல்ல, டெய்லி 3 to 5:30 PM இது நடக்கிறது. கொஞ்சம் நேரம் ஆராதனை நடக்கும், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம் விஷன் 2030க்காக. கடைசி ஒரு 1-1.25 மணி நேரம் உங்களுக்கு இந்த டீச்சிங் இருக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. யூ வில் பி blessed. இதை நீங்கள் கொஞ்சம் என்னை நான் சரிப்படுத்தி கொள்ள 2025க்குள்ளே போகிறதுக்கு என்பதாக நான் என்னை சீர்படுத்தி கொள்ள இதை நான் சீரியஸான ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து வந்தால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மே சேலஞ்ச் யூ. சபையார் எல்லாரையும், ஈவன் ஊழியக்காரர்கள் எல்லாரையும், இதை கேட்கிற யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். டெய்லி ஆஃப்டர்நூன் 3 to 5:30 PM ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் நடக்கிற இந்த தொடர் போதனை 4 வாரத்திற்கு இந்த போதனை இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறீங்க, அதை எப்படி மேற்கொள்கிறது, அதை படிக்கிறது மட்டுமல்ல, விட்டு கொடுங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை தினத்தில் உன் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று வாசிக்கிறோமே, அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த நியூ இயர். Set things right. Build your altar. இடிந்து கிடக்கிற பகுதிகளை மறுபடியும் கட்டுவதற்கு, உங்கள் லைஃப்பில் இருக்கிற பலவீனங்கள், உங்கள் லைஃப்பில் இருக்கிறதான பாவக்கரைகள், பாவ காரியங்கள், உங்களுக்கு இருக்கிற உங்களை பிரகாசிக்க விடக்கூடாதபடிக்கு உங்களை கீழே இழுக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, ஒன்று மேல் நோக்கி போகலாம், அல்லது கீழ் நோக்கி டிப் ஆகலாம், அல்லது தேக்க நிலையிலே இருக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் தேக்க நிலையில் இருந்தீங்கன்னா தேங்கி இருக்கிற தண்ணீர் காலப்போக்கில் சாக்கடை ஆயிரும், கொசு வரும், வியாதி பரவும். ஆவிக்குரிய தேக்க நிலை நல்லது அல்ல. கீழ்நோக்கி போகிறது நிச்சயமாக நல்லதே அல்ல. தெய்வீக சுபாவம் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வரணும். யூ ஷுட் கீப் ப்ரோக்ரஸிங் இன் யோர் கிறிஸ்டியன் லைஃப். அதற்கு இந்த டீச்சிங் பிரயோஜனமாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்லி என்கரேஜிங் யூ. நீங்களும் கூட 2-3 நண்பர்களை பார்க்க சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. டெய்லி நைட்டு என்ன உங்களோட ஆண்டவர் பேசினார், ஒருவருக்காக ஒரு ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த 30 நாள் செய்யலாமா, இந்த ஒரு 4 வாரம் செய்யலாமா என்று உடன்படிக்கை நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஜேர்னியில் சேர்ந்து பிரயாணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, புதிய ஆண்டுக்காக ஆயத்தப்படுத்துவாராக. உங்கள் நிலைப்பாட்டிலே மாற்றம் வரும் பொழுது புதிய வருடம் புதிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ.